ஸ்டூடெண்ட்ஸ் அசைன்மெண்ட் எல்லாரும் முடிச்சிட்டிங்களா? எடுத்து டேபிள் மேலே வைங்க. எல்லாரும் முடிச்சிட்டிங்க போல. என்னம்மா? சார் அசைன்மெண்ட் இன்னும் முடிக்கல சார். தெரியும், வெளில போய் நில்லு. சார் உனக்கு என்னப்பா? நானும் இன்னும் அசைன்மெண்ட் முடிக்கல சார். நல்லா படிக்கிற பையன் தான்ப்பா, அப்புறம் ஏன்? முடிக்கல சார். சரி, வெளில போய் நில்லு. வேற என்ன பண்ணுறது? சரி சார். டேய், நீ எது கூட வெளியே வந்த? நீ தனியாக இருப்பல்ல, அதான். அதுக்கு உன்னை என்றைக்குமே நான் தனியாக விட மாட்டேன். இந்தா விபூதி எடுத்துக்கோ. ஓ, இதான் கோவிலா? உள்ள இப்படிதான் இருக்குமா? நான் இது வரைக்கும் உள்ள வந்ததே இல்லை. ஏன் வந்ததில்லை? எல்லாம் பயம்தான். உள்ள நீங்களாம் வந்துடக்கூடாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணா. ஹேய், என்னடி பயம்? ஏன் சாமி வந்து சொல்லிச்சா நீங்கள் ஏன் கோயிலுக்கு தான் வரணும், நீங்கள் ஏன் மசூதிக்கு தான் வரணும், நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு தான் வரணும்னு? அதுவும் இல்லாமல் நீ இங்கே தான் போகணும், இங்கே தான் வரணும்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. நமக்கு எங்கே பிடிக்குதோ அங்கே போகலாம், எங்கே தோணுதோ அங்கே இருக்கலாம். ஓ அப்படியா? அப்போ உன்னால் எங்கள் மசூதிக்கு வந்து காட்ட முடியுமா? அவ்வளோதானே, வந்துட்டா போச்சு. வா, யார் வேணா பேசலாம்ப்பா. ஆனால் உன்னால் செஞ்சு காட்ட முடியுமா? எழுந்து வா. என்னடா நிஜமாவே போயிட்டு வந்துட்டேன்? நான் கூட நீ சும்மா சொல்றியோன்னு நினைச்சேன். ஹேய், இதில் சும்மா சொல்கிறதுக்கு என்னடி இருக்கு? நான் தான் சொன்னேனே, நம்மளை இங்கே போகாத அங்கே போகாதன்னு சொன்ன காலம்லாம் போதும். நம்ம காலத்துலயாச்சு நம்ம எல்லாத்தையும் மாற்றுவோம். என்ன நீ ஹீரோ மாதிரி டைலாக்லாம் பேசுகிற? இதை சொல்கிறதுக்கு ஹீரோ தான் வரணும்னு அவசியம் இல்லை. நம்மளை மாதிரி ஆளுன்னு சொன்னாலே போதும், எல்லோரும் கேட்பாங்க. சரி, போகலாமா? போகலாம். இப்போ மட்டும் உங்கள் வாப்பா நம்மளை இந்த மாதிரி பார்த்தாருன்னா என்ன சொல்லுவார்? அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டார். இன்ஃபேக்ட் என் வாப்பா கூட உன் கூட சேர்ந்துக்கோன்னு தான் சொல்லியிருக்காரு. என்னடி சொல்லி வச்ச மாதிரி வந்துட்டாரு வாப்பா. மா கத்திச்சா, என்னம்மா இந்த நேரத்தில் இங்க? அதுவும் இந்த தம்பி கூட இன்னைக்கு காலேஜ் போல? வாப்பா, இன்னைக்கு காலேஜ் சீக்கிரமா முடிஞ்சு இவன் இந்த வழியில தான் போறான், அதான் ட்ராப் பண்ண சொன்னேன். ஓ சரிம்மா, வா போலாம். மா கத்திச்சா, என்னம்மா அது? என்ன பண்ணி வச்சிருக்க? நீ இப்படி பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாமா? அதுக்கு தான் நம்ம ஆளுங்களோட பேசணும், நம்ம ஆளுங்களோட பழகணுங்கிறது. ஒன்று இந்த தம்பி கூட நான் பழக வச்சனே, அது ஏன் தப்பு தான். சார், என்ன சார் பிரச்சனை? என்ன சார் ஆச்சு? ஏன் சார் இப்படி கோவப்படுறீங்க? பக்கத்துல வரப்பா, தொடாதப்பா. மா, அத முதல்ல அழிமா. எது? நெத்தியில இருக்கிறத அழின்னு சொன்னேன். இப்போ ஏன் வாப்பா இப்படி கோவப்படுறீங்க? உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ வீட்டுக்கு போ. பாப்பா, வீட்டுக்கு போன.
தம்பி, என் பொண்ணு காலேஜில் படிக்கிற ஏதோ நல்ல பையங்கிறனால நான் உன்னை சும்மா விட்றேன். கிளம்பு. இதுக்கப்புறம் உன்னை என் பொண்ணோட பேசுறதே பழகுறதே பார்க்கவே கூடாது. கிளம்பிடு. சார் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க சார். பா, உன் மரியாதை நீயே கெடுத்துக்காத. கிளம்பு. சரி சார். நில்லு. வாப்பா. எங்கே போகிற? காலேஜ்க்கு. காலேஜ் போய் கிழிச்சதெல்லாம் போதும், உள்ளே போ. வாப்பா ப்ளீஸ் வாப்பா, நான் படிக்கணும். அல்லாஹ் மேல சத்தியமா சொல்கிறேன், இனிமேல் அவன் நிழலை கூட பார்க்க மாட்டேன். ஏதோ சொல்கிற, அதுவும் அல்லாஹ் மேலே சத்தியம் சொல்லியிருக்க. ஞாபகம் இருக்கட்டும். போ. ஏய் நில்லு. நானும் எத்தனை வாட்டி தான் கேட்பேன் பேசாம பேசாம. ஏய் எங்கே போகிற? பேசுன்னு தானே சொல்லிட்டு கேட்க மாட்டியா நீ? முதல்ல கையை விடு. கையெல்லாம் விட முடியாது, என் கூட பேசு. இதுக்கு தான் லவ் பண்ணியா என்ன? கையை விடுன்னு சொல்கிறல்ல. ஏய் தம்பி, அங்கே என்னடா பண்ணிட்டு இருக்க? என்ன மேம், 2 பேர் லவ் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க போல இருக்கு. என்னன்னு கேளுங்க. போயும் போயும் இந்த ஆளுங்க கூடயாடா சகவாசம் வச்சிருக்க? ஆளும் மூஞ்சும் மொகர கட்டையும். மா, என்னம்மா ஓவரா பேசுற? வார்த்தை அளந்து பேசு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. யோ, அப்படிதான் ஏன் பேசுவேன், என்ன பண்ணுவ? டேய், நம்ம ஆளுங்களே அத்தனை பொண்ணுங்க இருக்கு, அதுல ஏதாவது ஒரு பொண்ணை பிடிக்குதுன்னு சொல்லு, இப்பவே உன் கூட நின்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா இது மா என்னம்மா பேசுற? நீ பேசுறது தப்புமா. ஹேய், தாடி சரிக்க கூட வக்கு இல்லாதவங்க. மா, பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன். என்னம்மா நீங்க தான் வசதி, உங்க மதம் தான் பெருசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு ஒன்றும் நாங்க ஒன்றும் குறைச்சலும் இல்ல, எங்க மதமும் தாழ்ந்து போல. அவ்வளவுதான் மரியாதை உங்களுக்கு. மா என்னம்மா, நான் அவளை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கேன். டேய், நானும் சொல்லிட்டே இருக்க, சும்மா லவ் கிவ்னுட்டு. என்னதான் அவங்க நம்ம கிட்ட ஒட்டி உறவாடினாலுமே என்னைக்கும் அவங்க நமக்கு கீழே தான், புரியுதா? சார், இனி அதை என் பையன் லவ் பண்ண மாட்டான், அதை நான் பாத்துக்கிறேன். ஹேய் வாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.
மறக்காமல் நம்ம லாஃபிங் சோடா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.